ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிட்ஸ் கார்ட்டூன் தமிழ். இன்றைக்கி நம்ம கேம் தான் விளையாட போகிறோம். GTA 5 சிக்மா பாய் இந்த லோ ஷர்ட் போட்ட டிஷர்ட் போட்ட பாய் சிக்மா பாய். ஆனால் லேண்ட் குருசருக்கு நம்பரே தெரியாத நம்மளுக்கு. லேண்ட் குருசர் தான் வெளியில் கிடக்க, அதுதானே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நேராக போய் வெளியில் குதிப்போம். பள்ளத்தில் குதித்து சீக்கிரம் எழுந்திரிச்சு டக்குன்னு போய் அந்த இடத்துல சீட் கோடை போட்டு பார்ப்போம். என்னென்ன சீட் கோடு இருக்குன்னு கேஸ் எல்லாம் பார்த்துக்குங்க, செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் என்கிட்ட கேட்கக்கூடாது, ஏன்டா எனக்கே மறந்துடும். நான் போடும்போது நீங்களே பார்த்துக்குங்க. நம்ம இப்போ சீட் கோட் போட போகிறோம். என்ன போடலாம், என்ன சீப் கோட் போடுறதுன்னு வேற தெரியல. சீக்கிரமா அடிச்சு விட்ருவோம். 200 போட்டால் குதிரை வந்துருச்சு. கேஸ் நம்ம குதிரையில் பறக்க போகிறோம். வேணாம், இது கிடக்கட்டும். அடுத்து வேறு சீட் கோட் போட்டு பார்ப்போம். குதிரையில் எப்படி பறக்க முடியும்? அடுத்து ஒரு சீட் கோட் போட்டு பார்ப்போம். 4050 போட்டு பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். மச்சான் ஏதாவது இருந்தால் கூட பைக் வந்துருச்சு. வாங்க நம்ம அப்பாச்சி பைக்கில் ஊர் சுற்றி பார்க்கலாம். வேணாம், இந்த பைக் நல்லா இல்லை, நம்ம ரேஸ் வண்டி பாடுவோம். ஏதாச்சும் புது பைக் இருந்தால் போடுவோம். ஓட்ட வண்டி வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்? 9990 போட்டாச்சு. என்ன வந்துருக்கு? மறந்தாச்சு. 999 தான் போடணும். 999 போட்டால் அதுக்கு ஒரு வண்டி வந்துருச்சு. கேஸ் ஆஹா, ரேஸ் வண்டி மாதிரி இருக்குது. இது நம்ம ஓட்ட போகிறது இல்லை, வேறு சீட் கோட் போடுவோம். செக் பண்ணிக்கோங்க. BMW கார் போடலாமே. ஏதோ ஒரு நம்பர், தெரிஞ்ச நம்பரை போடுவோம். வந்துச்சுன்னா கார் வந்துச்சுன்னா எடுப்போம். என்ன வெறும் 4 மட்டும் டயல் ஆகிடுச்சு. 4 ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. நம்பர் தப்பாக போட்டோம். அடுத்து வேறு ஏதாவது நம்பர் போட்டு பார்ப்போம். இருங்க காய்ஸ். 4000 போட்டோம். ஆஹா, பறக்கும் கார் வந்து விட்டது. சரியான வேகத்தில் பறந்து போகும் முழுக்க. இது பார்க்க ரேஸ் கார் மாதிரியா இருக்கு. ரேஸ் கார் தான் இப்படி இருக்கும். அப்புறம் என்ன, அது ரேஸ் கார் தான், அது ஹை ஸ்பீட் காரு. ஆனால் இப்போ ஓட்டி பார்க்க போதில் நம்ம அடுத்த சீட் கூட பார்ப்போம் எப்படின்ட்டு. அடுத்து நாங்கள் என்ன சீட் கோடு பார்க்க போகிறோம்னா என்னென்னு தெரியல. வாங்க குத்துமதி போகிற நம்பரை போட்டு பார்ப்போம். 8888 888 போட்டால் அப்பயும் வண்டி தான் வருது. ஒரு 2 வீலராக வருது. நம்ம 2 வீலர் ஷாப் வச்சுருவோம். பேசாமல் நம்ம 2 வீலர் மெக்கானிக் ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சுருவோம். என்ன பார்த்து BMW மாரி இருக்குது. பைக்கு வேறு லெவல் ரேஸ் வண்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதை நம்ம வாங்க கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஈஸியாக 888 போட்டால் அவன் கிடச்சிடுது. இது வாங்கினா பல லட்ச ரூபா செலவு பண்ணி ஆகணும். சரி வாங்க, அடுத்து வேறு ஏதாவது போட்டு பார்ப்போம். நல்ல வேலை நம்ம இங்கே இருக்கோம். ரியலில் காசு கட்டு காசு. அடுத்து ஒரு 777 போட்டாச்சு. ஆஹா, அதுக்கும் ஒரு பைக்கை போட்டு விட்டாங்களே. ஆஹா, டபுள் சைலன்சரில் வந்துருக்கு காய்ஸ். வேறு லெவலாக நெருப்பு பறக்கும் உங்களுக்கு. டபுள் சைலன்சர் பைக். சரி வேறு போட்டு பார்ப்போம். 666 என்ன எல்லாம் ட்ரிபிளாகவே வந்துகிட்டு இருக்கு. அதுவும் பைக்கு தானா? ஆடா பாவிக்கலாம்டா, பைக் கடை இடம் வைக்க போகிறீங்க, முடியலடா என்னால். வெறும் பைக்காக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நல்லா இருக்குது கைஸ், பைக்கு வேறு லெவலாக இருக்குது. அடுத்து 333. ஓகே, ஆஹா, மொக்க கார் ஒன்று வந்துருச்சு கைஸ். பார்க்கறதுக்கு நம்ம ஒரு ஸ்கார்பியோ கார் மாதிரி இருக்குது. மொக்கையாக இருக்குது. அடுத்து வேறு போட்டு பார்ப்போம். 444 அதுக்கும் கார் தான் வருமோ? ஐயோ, அதே கலர் கார் வந்து கைஸ். வேறு நம்பரில் ஒரே காரை கொடுத்து விட்டாங்க. நம்மளை ஏமாற்றிட்டாங்க கைஸ். நாட்டுக்கோழி மூட்டை போகிறோன்னு போந்தா கோழி கொடுத்துட்டாங்க கைஸ். நம்மளை எப்போ பார்த்தாலும் இந்த GTA 5 ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து ஹெலிகாப்டர் ஒன்று வந்துடுச்சு கைஸ். ஹெலிகாப்டர் மாதிரிலாம் தெரில. கண்டுபிடிச்சேன் நான். பிளைனு. அடுத்து ஒரு நம்பரை போடுவோம். என்ன நம்பர் போடுறது? பெரிய பிளைனாக இருந்தால் எத்தனை பேர் ஆனால் கார் வந்துட்டு கைஸ். 1000க்கு ஒரு ஒயிட் கலர் கார் வந்திருக்கு. சோப்பட பார்க்காரு. செம்ம அழகான காராக இருக்குது. இதை போய் சோப்பட பார்க்காருங்கிற. அடுத்து வேறு நம்பரை போட்டு பார்ப்போம். 2000. ஆஹா, ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி இருக்குது கைஸ். ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் கிடையாது. ரோல்ஸ் ராய்ஸ் தான் கைஸ். அங்கே பாரு, பாங்க மொட்டை மாட்டி. ரோல்ஸ் ராய்ஸ் நம்ம 6000 கொடுத்து வாங்கிட்டோம். 6 கோடி ரூபா காரு. பரவாயில்ல, வேறு நம்பர் போட்டு பார்ப்போம். அடுத்து ஒரு 6000 போடு. என்ன பைக்கில் வெயில் வந்து ஓட்டையெல்லாம் ஒரு பைக் வந்துருக்கு கைஸ். சூப்பராக இருக்குது. நல்ல மாடலாக இருக்குது. புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியன் பைக் 33ல. ஓட்டி பார்ப்போம். வேறு லெவலாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அதிகமாக சீட் கோடு போடணும். இதை ஓட்டிக்கிட்டே அந்த வேலைக்கு ஆகாது. நம்ம இறங்கி வேறு எடுத்து வேறு ஏதாவது போட்டு பார்ப்போம். ஏதாச்சும் BMW கார்லாம் வாங்கணும். BMW வரது தான் நம்ம போட முடியும். அதெல்லாம் ஞாபகம் வருது. என்ன நம்பர் ஞாபகம் வருதோ போட்டு பார்க்க வேண்டியதான். அடுத்து ஒரு நம்பரை போட்டுருவோம் கைஸ். என்ன வண்டி வருதுன்னு தெரில. ஒரு மாட்டு வண்டி போட்டு விடுங்கடா. சரி, என்ன 700. சூப்பர் கார் வந்திருக்கே. லேமோகனி மாதிரி இருக்கு பார்க்க. ஆனால் அது லேமோகனியான்னு தெரியல. அடுத்து ஒரு லேமோகனி தான்.
அந்த பைக்கு கார் கலர்லேயே வந்து இந்த பைக்கு நம்ம ஸ்டோரி வச்சிடலாம், ஒரே கலரில் உள்ளது. அழகாய்ச்சி அடுத்து ஒரு சீட் கோடு போட போகிறோம். என்ன கோடுன்னு தெரில. ஐயோ நாய் வந்துருச்சே போட்டோ கொடுக்கு. ஆஹா பரவாயில்ல, நாய் மேலே ஏறி போகலாமா? ஆஹா நாய் சவாரி போகிறோம் காய்ஸ். வண்டி குதிரையில் தான் போயிருக்கோம் இதுவரையும், இப்போ நாயில் போகிற மாதிரி ஆகிப்பிச்சே. சரி வாங்க காய்ஸ் போவோம், நாய் வண்டியில் போவோம். என்ன நடந்து போகுது நம்ம வயிற்றை தூக்கிட்டு. ஐயோ ஓடுது காய்ஸ். ஆஹா இது சரி விட்டு வராது, இறங்குங்க. அடுத்து வேறு சீட் கோடு போடணும். நாய் சவாரி பண்ணிக்கலாம் அப்புறமா. கொஞ்சம் விட்டுருந்தா அது செத்துருக்கும். என்ன நம்பர் போடுறது? 4-1 போட்டுவோம் கைஸ். 4-1 போட்டால் சைக்கிள். ஐயோ சைக்கிளா? ஊரில் தான் மாட்டு வண்டி ஓட்டணும்னா இங்கே சைக்கிளை கொடுத்துட்டாங்களே. வேறு நம்பர் போடுவோம் கைஸ். இது என்ன நம்பர் கைஸ் வருது? 0700 வந்துட்டு கைஸ். ஐயோ என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஏணி வச்சு தான் ஏறும் நம்மளுக்கு இந்த காரில். ஐயோ எப்பட்றா இந்த காரில் ஏறுறது? என்னடா நம்ம தென்னமரம் ஹைட்டுக்கு காரை கொண்டு வச்சுருக்கீங்க. ஆனால் பாவிகளா, இந்த டயரே ஒரு லட்ச ரூபா இருக்கும் உங்களுக்கு. நம்ம வண்டி வாங்குற காசில் ஒரு டயர் வாங்கி மாட்டி வச்சுருக்காங்க கைஸ். இந்த காரில் ஏறணுன்னு நம்ம ஏணி தான் எடுத்து விடணும் வீட்டில் போயிட்டு. சரி வேறு நம்பர் போட்டு ஒரு ஏணி கூட இல்லை. நம்ம வேறு நம்பர் போட்டு பார்ப்போம் கைஸ். 888-48. ஆடாப்பா வேற மறுபடியும் பைக்கா? மறுபடியும் முதல்ல இருந்தா இது நம்மளால் முடியாது கைஸ். 0100. ஆடாடா போலீஸ்கார் வந்துடுமோ? வந்துட்டு கைஸ். அந்த அடுத்து ஒரு டயர், பெரிய டயரில் போலீஸ்கார் வந்துட்டு நம்ம வந்து இதில் ஏற முடியாது. நம்ம இந்த வண்டியில் ஏற முடியாது. வேறு சீட் கோட் போடுவோம். என்ன சீட் கோட் போடுறதுன்னு தெரில. வாங்க கைஸ் ஏதாவது ஒரு சீட் கோட் போட்டு விட்ருவோம். ஏதாவது உங்களுக்கு தமிழ் நம்பர் இருந்தால் போட்டு விடுங்க. நானும் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஹா எவ்வளோ வண்டி கைஸ் நம்ம வச்சுருக்கோம். பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம வேறு ஏதாவது சீட் கோடை போட்டுவோம். இதுக்கு போடுறதுக்கு நம்ம ஸ்டோருமே வச்சுருக்கலாம். அடுத்து ஒரு நம்பர் போட்டு பார்ப்போம். என்ன நம்பரு? 5050. ஐயோ குட்டி ட்ராகன் ஓடுது கைஸ். நம்மளை திண்டு விட நம்மளுக்கு. ஆஹா ஆனால் கண்ணை வச்சு சுட்டா மெண்டு துப்பிடும். அது மேலே சவாரி போகலாம். அடுத்து 1212. ஆஹா லாரி வந்துச்சு கைஸ். பின்னாடி வண்டி லாரியில் ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டு. அடுத்து வேறு ஏதாவது பெரிய லாரி போட்டு பார்ப்போமா? 01212. ஒரு 0 முன்னாடி சேர்த்தா பெரிய லாரி வந்துடுமோ? ஓகே கைஸ் வந்துட்டான்னு பார்ப்போம். ஓகே கால் பண்ணுங்க. வந்துட்டு கைஸ் பெரிய லாரி. ஐயோ இவ்வளோ பெரிய லாரி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேறு நம்பர் போட்டு பார்ப்போம். பைக்காரனா சேர்த்து வைக்கலாம். வாங்க கைஸ் வேறு நம்பர் போட்டு பார்ப்போம். நம்ம இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. 3333. 3-3. ஆஹா அருமையான கார் ஒன்று வந்துச்சு கைஸ். பச்சை கலரு சிங்குச்சான் பச்சை கலர் ஒரு கார் வந்துட்டு. பச்சை கலர் சிங்குச்சான்னு ஒரு காரு. நம்ம வேறு நம்பர் போட்டு பார்ப்போம். அதுக்கு ஸ்டேரிங் உண்டான விஷயம் தெரியல. 001. வந்துட்டு கைஸ் அடுத்து ஒரு பைக்கு. வேறு சில பைக் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பைக் ஷோரூம் வச்சுலாம் பாருங்கள். வேறு நம்பர் செக் பண்ணி பார்ப்போம். இல்லைங்க ஒரே பைக்காக கொடுத்துட்ருக்காங்க. 000. ஆஹா நமக்கு ஸ்கூட்டியை கொடுத்துட்டாங்க. நம்ம ஏன் ஓட்ட போகிறோம்? நம்ம இன்னைக்கு லேடிஸா? அடுத்து ஒரு நம்பர் போடுங்க. 3000 போடுங்க கைஸ். அடாப்பாவில் அதுக்கு ஒரு பைக்காடா? எத்தனை பைக்கடா உங்கள் கம்பெனியில் வச்சுருக்கீங்க? முடியல கைஸ், எவ்வளவு பைக்குகள் வச்சுருக்காங்க. வேறு நம்பர் போட்டு பார்ப்போம். நிஞ்சா ஹெச்டர்லாம் வந்திருக்கு. 5000 ஒன்று போடுங்க கைஸ். ஆஹா அதுவும் பைக்கு தானா? அடாப்பாவிகளா. வேறு நம்பரை போட்டு விடுங்க கைஸ். இது என்ன வந்திருக்கு? 7000. அடுத்து ஒரு 7000. அதுவும் பைக்கு தான். ரைட்டு விடு. வெறும் பைக்காக நிப்பாட்டி வச்சுருக்கோம். வேறு நம்பர் போடுவோம். 8000க்கு 80,000 போயிடுச்சு. ஒரு 0 கட்டு. ஆஹா ஒரு ஹெலிகாப்டர் வந்து நிற்கிது. இதில் பறந்து போயிடலாமா? ரொம்ப தூரம் போயிட்டு நம்ம வேறு சீட் கோட் போட்டு பார்ப்போம். வேறு என்ன சீட் கோடு இருக்குது? அருமையான வண்டி இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். 9000. கார் ஸ்ப்ளெண்டர் பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டாங்க. அடப்பாவிகளா. வேறு நம்பர் போடுவோம் கைஸ். 9090. ஆஹா அது ஒரு ஜீப் ஒன்று வந்திருக்கு. பைக் மேலே ஏறி உட்காந்து கிடக்கு. கைஸ் வேறு பார்ப்போம். வேறு நம்பர் போட்டுருவோம். இது சரி வராது. என்ன நம்பர் போடலாம்? 8000 போட்டு பார்க்கலாமா? ஏதாவது ஒரு நம்பர் போடுவோம். இருங்க வாங்க கைஸ் போடுவோம். 9999. 49 போட்டால் அது ஒரு வண்டி தானா? புல்லட்டு. அடப்பாவிகளா. ஒரு புல்லட் தான். வெறும் வண்டியாக நிற்கிதேடா. 2 வீலர் தான்டா அதிகமாக நிற்கிது. ஏன்டா அப்படி அல்சடை பண்ணுறீங்க? வேறு நம்பர் போடுங்க கைஸ் புதுசாக. டூன்னு போட்டாச்சு. ஆஹா புக்காட்டி. இது இந்த பர் வண்டி வந்துருச்சு கைஸ். போகலாமா நம்ம? இது வேணாம், வேறு வண்டி போடுவோம். 1120.
ஐயோ நான் வானத்துலேருந்து விழுவுறோம் சேர்த்துட்டேன் கைஸ் 112 ஏதோ ஒரு நம்பரை போட்டால் வானத்தில் வந்து மண்டை தெரிக்க போகுது ஆடா பாவிகளா நம்பர் போட்டதுக்கு ஏன்டா என்ன வானத்தில் தூக்கி விட்டு வந்தீங்க தெரிச்சிட்டு மண்டை தெரிச்சிட்டு ஆல் அவுட்டு கைஸ் ஓகே பாய்